வெல்கம் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷனான ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட டீடைல்டு ரிவ்யூ. காலேஜோட அட்மிஷன்ஸ் எப்படி, காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக்ஸ் எப்படி இருக்கு, காலேஜோட பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பக்காவாக இருக்கும். ஸோ அதோட டீடைல்டு ரிவ்யூ, பிளேஸ்மெண்ட்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் இந்த காலேஜில் என்னென்ன ஃபீஸஸ் வருது அண்ட் வந்து இந்த காலேஜ் எதுக்கு ஸ்பெஷலி, இந்த காலேஜில் என்ன கோர்சஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் தான் நீங்கள் அட்மிஷன் போடலான்னு ஒரு ஆப்ஷனில் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதை கன்ஃபார்மே பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு டீடைல்டு ரிவ்யூவாக இருக்கும் காலேஜ் பற்றினது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி மைசெல்ஃப் ராஜகுமாரன், ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்மிஷன் கோஆர்டினேட்டர் இருக்கேன். இந்த வீடியோவில் சொல்கிறதுல என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும், என்ன ஒரு என்கொயரிஸ் இருந்தாலும், இல்லை நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துறேன் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுத்துறேன். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கால், வாட்ஸ்அப் மெசேஜ், அது இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் கூட பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 19 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு அட்டானமஸ் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட், நேக்ல ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பைபாஸான எல்என்டி பைபாஸ் சின்னிபாளையம்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 யூஜி கோர்சஸ், பிஇ அண்ட் பிடெக் கோர்சஸும் 7 எம்இ அண்ட் எம்டெக் கோர்சஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்ன கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிடெக் அக்ரிகல்ச்சர் பிடெக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸில் கிடையாது. பட் நம்ம ஸ்ரீசக்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் அக்ரிகல்ச்சருக்கு தனி லேப் அது இதுன்னு பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பிடெக் அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறம் பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸுமே வந்து எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லையுமே இருக்காது, ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். அதுலேயும் நம்ம இதில் பயோமெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு ஹை லெவல் லேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பிஇ இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிஇ ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇலேயே வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லேயே விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இந்த கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ். இந்த கோர்ஸுக்குமே நமக்கு தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் லேப்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக்கில் இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்பவே டிமாண்டிங்கான கோர்ஸ் ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அப்புறம் பிடெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். அதுக்கப்புறம் பிடெக்ல பயோடெக்னாலஜி, அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ்ல இருக்காது. நம்ம காலேஜில் அதுக்குன்னே தனி லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடான ஹை லெவல் லேப்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் பிடெக் மெயினாக ஃபுட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜ்லேயே ஒரு ஸ்பெஷலான கோர்ஸ். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி நிறையா பக்கம் இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய லேப்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் இது இன்புட்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்கோம். அது என்னென்ன வீடியோவில் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்போ போல ஆஸ் யூஷுவல் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மொத்தம் இந்த 14 கோர்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் 14 கோர்சஸில் NBA நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடியேஷன் 14 கோர்ஸில் 9 கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் போர்டு அக்ரிடியேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த இதுலேயே வந்து மெயின் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த 14 இன்ஜினியரிங் கோர்சஸுக்குமே எந்த கோர்ஸுக்குமே நம்ம காலேஜில் டொனேஷன் கிடையாது. ஸோ நம்ம காலேஜை கம்பேர் பண்ணும்போது சரௌண்டிங்ஸில் இருக்க காலேஜ் ஆகட்டும், அதோட பெரிய காலேஜ் ஆகட்டும், அதோட சின்ன காலேஜ் ஆகட்டும், எங்கே பார்த்தீங்கன்னாலுமே டொனேஷன். பட் நம்ம காலேஜில் டொனேஷன் அப்படிங்கிறது கிடையாது. அது என்னங்க நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜோட மெயின் ஸ்பெசிஃபிக்கான லேப்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான லேப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கான லேபு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஐடி ஃபீல்டில் வந்துடும். பிளாக் செயின் அண்ட் சைபர் செக்யூரிட்டி லேபு, மெயினாக சைபர் செக்யூரிட்டிக்கான. அதுக்கப்புறம் ஆக்மெண்டட் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி லேபு, அப்புறம் இன்டெலோட இன்டகிரேட் பண்ணி யூனிட்டி ஏஐ லேபு, ஏஐக்கு தனியாக லேபே இருக்குது. அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் லேப், ஐஓடி லேப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஎல்எஸ்ஐ டிசைன் ஒரு கோர்ஸ் சொன்னால அதுக்கும் தனியாக வந்து லேப் இருக்குது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் லேபு, அதுக்கடுத்து பயோமெடிக்கலுக்குன்னே தனியாக ரிசர்ச் லேப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலேஜோட ஸ்போர்ட்ஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா வால் கிளைம்பிங் லேபு, வால் கிளைம்பிங்னு தனி இது. அதுக்கப்புறம் செப்பரேட் ஜிம் ஃபார் பாய்ஸு கேர்ள்ஸு, டேபிள் டென்னிக்ஸு, மியூசிக் ஸ்டுடியோ, செஸ் கேரம், அது மாதிரி வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுக்குமே நம்ம காலேஜில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜ் ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு காலேஜ் சைடில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பர்சனலாக இந்த காலேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். மேஜர் பெஞ்ச் மார்க்ஸ் காலேஜோட என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் வந்து அக்ரிகல்ச்சர், ஃபஸ்ட்டு என்ன சொன்னாலும் அக்ரிகல்ச்சர் இந்த காலேஜ் ஸ்பெஷல் அப்படின்னு NBA நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிகேஷன் பெறக்கூடிய ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு வந்து நம்ம ஸ்ரீசக்தி காலேஜ் தான். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி இன்ஜினியரிங் காலேஜ்
எக்யூப்டு வித் NABL அக்ரிடேட்டட் ஃபுட் டெஸ்டிங் லேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீ சக்தியில் மட்டும் தான் இருக்குது. அதுக்காக நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஃபுட் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ், அந்த கோர்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பயோடெக்னாலஜிக்கு எதுக்காக பெஸ்ட் அப்படின்னா ஸ்பெஷல் லேப் ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோபெஸ்டைட் அண்ட் பயோ ஃபெர்டிலைசருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் லேப் இருக்குது. இன்னொரு மேஜர் பெஞ்ச் மார்க் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி Zone 9 ஓவரால் சாம்பியன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாமே வந்து காலேஜ் சைடில் ஒரு பெஞ்ச் மார்க்கு. இதை விட இன்னொரு பெரிய பிக்கஸ்ட் பெஞ்ச் மார்க் அப்படின்னா இந்தியா லெவலில், நேஷனல் லெவலில் இந்தியாஸ் ஒன்லி பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி டிசைனடு டெவலப்டு ஓன் சேட்டலைட் வித் இஸ்ரோ ஆன் February 8, 2021 2021. ஸோ இந்த காலேஜில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ கூட கம்பைன் பண்ணி ஒரு சேட்டலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜோட ஒரு பெஞ்ச் மார்க். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட பெஞ்ச் மார்க்கு. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி ஃபுல்லாக சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் பற்றின ஒரு சின்ன விஷயம். இந்த காலேஜ் வந்து என்ன மாதிரி அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் காலேஜில் என்ன சொல்கிறாங்கிறத தாண்டி மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யார் ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், ஒரு டிசிப்ளினான காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜில் Day 1 நீங்கள் ஜாயின் பண்ணுற ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பாதியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்ண வச்சு தேர்ட் இயர் முடியறதுக்குள்ள மேக்ஸிமம் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 100% வித்தவுட் அரியர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்றாங்க. வாங்கி கொடுத்துட்டு ஃபோர்த் இயர் ஸ்டார்டிங்கில் அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆனாங்களோ அந்த கம்பெனியில் 1 இயர் இன்டர்ன்ஷிப், பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸும் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 4 இயர் முடிச்சதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே கேட்கும்போது வேறு எந்த காலேஜ்லையுமே நீங்கள் இந்த இதெல்லாமே கேட்டிருக்க மாட்டீங்க. பட் இதெல்லாமே நடக்குது அப்படின்னா 100% நடக்குது. ஸோ அதோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ சொல்கிறேன். இந்த பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் வாயால் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் காலேஜ் ஒன்ஸ் நீங்கள் வரும்போது நம்ம காலேஜோட என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு அந்த காலேஜ் என்னென்ன ஸ்டூடெண்ட் நேமு, என்னென்ன கம்பெனி, என்னென்ன LPL பிளேஸ் ஆகிருக்காங்க முதற்கொண்டு இருக்குது. அதோட வீடியோ கிளிப்பிங் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 2024 to 2025 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்க அகாடமிக் இயர் 2025 to 2026 அதாவது நடந்துட்டு இருக்கு. இது நீ இந்த இதில் தான் பிளேஸ் ஆகி இதுக்கப்புறம் தான் அந்த டேட்டாஸ் எல்லாம் வரும். இது வந்து போன தடவை 2025 பாஸ் அவுட் ஆகி பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ். இதில் வந்து மொத்தம் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 560 ஆஃபர்ஸ் ஃப்ரம் 159 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜில் வந்திருக்கு. இதில் மெயினாக உங்களுக்கு வந்து மினிமமாக ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் 3 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா 3 to 4 LPA ஆவரேஜாக 30 to 40,000 சேலரி வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 174 ஆஃபர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து 4 to 6 lakh ஆவரேஜாக ஒரு 55,000 ரூபா சம்பளம் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் 329 ஆஃபர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து சேலரி ஆஃப் 6 to 10 lakhs கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம், 1 லட்ச ரூபாயில் ஒரு 80,000 ரூபா சம்பளம் 37 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10 லட்ச ரூபாலேருந்து 33 லட்ச ரூபா மாதம் ஒரு 2.5 to 3 லட்ச ரூபா 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கிறதுலே பிக்கஸ்ட் அடிஷ்னல் 21 ஆஃபர்ஸ் வித் பேக்கேஜ் ஆஃப் 10 to 12 LPA. அதுக்கடுத்து தான் ஹைலைட்டு 35 LPAல 10 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்காங்க. டாப் மோஸ்ட் சேலரியான 45 LPA கிட்டத்தட்ட மாதம் 4 லட்ச ரூபா சம்பளத்துக்கு 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. இவங்க என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கம்பெனியில் எப்பப்போ பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு வேணும்னா நான் உங்களுக்கு தனியாக அது வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ என்னென்ன கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். மெயினாக வந்து எப்படி இவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆக முடியுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மெயினாகவே இந்த ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஸ்டடீஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டு உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டு பண்ணி பிளேஸ்மெண்ட்டுக்காக ட்ரெயின் அப் பண்ணி அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் எனி கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு கோச்சிங் அண்ட் 100% வந்து பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, காலேஜ் எல்லாமே ஓகே, எல்லாமே ஓகே. இப்போ எப்படி அட்மிஷன் போடுறது, என்ன மாதிரி ப்ராசஸ், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு ஹாஸ்டலு காலேஜ் பஸ்ஸு ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ மெயினாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். பிப்ரவரியில் இது ஆகுது அப்படின்னா பிப்ரவரியில் இப்போ அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2026க்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் சொன்ன 14 UG கோர்ஸஸுக்குமே எனி கோர்ஸ் ADS AML எனி கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸ் கிடையாது. நம்ம காலேஜில் அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒன் டைம் ஃபீஸு புக்ஸ் அது எதுவுமே கிடையாது. ஒன்லி இயர் ஃபீஸ் மட்டும்தான் இந்த டைம் நான் இப்போ பேசிகிட்டு இருக்க டைமில். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் புக் பண்ணனா எவ்வளோ கொடுத்து புக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த 2026 அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஃபீஸு டொனேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறது நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன் சார், நான் ரிசல்ட் முடிச்சுட்டு வரேன் சார், அப்போ அட்மிஷன் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மேக்ஸிமம் சீட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்து அட்மிஷன் போகிறீங்களோ இல்லையோ கேம்பஸை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம காலேஜோட லேப்ஸ், நான் சொன்ன லேப்ஸ் எல்லாமே பாருங்கள், கிளாஸ் ரூம்ஸ் பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அப்படிங்கிறது வந்து அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 4 வருஷம் படித்த உடனே வேலை கிடைக்கணும், நான் ஒரு நல்ல ஃபீஸ் கட்டி கூட படிக்க வைக்க தயார் அப்படின்னு நினைக்கிற பேரண்டாக ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீசக்தி காலேஜ் ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பி காலேஜில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.